ரொம்ப வலிச்சிச்சுன்னா நான் சில இடங்களில் எழுத ஆரம்பிச்சேன். நான் அப்படித்தான் ஒரு வரியை எழுதினேன். ஒற்றைப்பனை ஓரம் உசுருறங்கும் நேரம், காட்டு வழி பூராம் கண்கலங்கும் நேரம், எப்பத்தான் வருவீக எழுந்து எப்பத்தான் வருவீகன்னு நான் என் இனமானத்தினுடைய எல்லை காவலரை பற்றி நான் நினைத்து எழுதுகிற போது சொன்னேன், நீங்கள் நடந்த காலடி தடங்கள் கூட உங்களை கூவி மீண்டும் அழைக்கிறது என்றேன். நீங்கள் நடந்து சென்ற பாதையில் உரசி விழுந்த அந்த மரச்செடிகளுடைய இலைகள் கூட சருகுகளாக கிடக்கிறது, அந்த சருகுகளும் உங்களை சத்தமிட்டு அழைக்கிறது என்று நான் வரிகளாக எழுதுகிற போது சில நேரம் நான் கண்ணீர் துளிகளை விடுவதுண்டு. ஏன்னா அவர் கரம் பிடித்து நடந்தவர். காடுகளில் பள்ளத்தாக்குகளும் சரி, மிக உயரமான உச்சிமலை தொடர்களும் சரி, எந்த இடத்திலும் ஒரு சோர்வு ஏற்படுகிறது என்றால் அந்த சோர்வுகளுக்கு மத்தியில் துணையாக நின்று அந்த சோர்வை தளர்த்தி நகைச்சுவை ஊட்டி அந்த காடுகளில் எங்களை அழைத்து சென்ற பாங்கு இருக்கிறது அல்லவா, அது மகத்தானது. ஆனால் அந்த போர் மரவர் இன்றைக்கு காடுகளில் இல்லை என்றதற்கு பிறகு காடு எவ்வாறு இருக்கிறது? இந்த கேள்வி இருக்குல்ல.